வணக்கம். வர்த்தக செய்திகள். வர்த்தக செய்திகளில் வந்து நேற்று நம்ம நியூஸ் ஆரம்பித்தோம் அண்ட் நிறைய சஜஷன்ஸ் வந்துருந்துச்சு, வாட்ஸ்அப்லேயும் வந்துருந்துச்சு, கால் பண்ணியும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக இப்போ நியூஸ் போட்டுட்டு அந்த நியூஸ்னால எந்த ஸ்டாக் வந்து எஃபெக்ட் ஆக போகுதுன்றது பேச சொன்னாங்க. பார்க்கலாம், நம்ம வந்து அது எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். இப்போதைக்கு ஒரு இனிஷியேட்டிவ் அதில் வந்து என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பண்ண முடியும், ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்ம நிச்சயமாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஜேஎஸ்டபிள்யூ நிறைய நியூஸில் வந்துட்டு இருக்கு, ரைட்? நேற்றும் ஒரு நியூஸ் பார்த்தோம், ஜேஎஸ்டபிள்யூ வந்து ஒரிசாவில் வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல் பிளான்ட் போடுறதா, அதை பற்றியும் நம்ம பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த செய்திக்கு வந்துடலாம். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ரைட்? இதான் வந்து அவங்களோட தாய் பிஸ்னஸ், கோர் பிஸ்னஸ். ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி JFE, இந்த ஜாப்பனீஸ் கம்பெனி கூட வந்து 50-50 பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி போடுறாங்க. எங்கே போடுறாங்க? நம்ம கர்நாடகாவில் பெலேரியில் தான் வந்து மேக்சிமம் ஓர். அது வந்து ஒரு பயங்கரமான ஃபோர்ஜரி ஓடிட்டு இருந்துச்சு. கணக்கில் வந்து 4 ட்ரக்கு காட்டுவாங்க, ஆனால் அஃபிஷியலாக வந்து ஒரு அன்அஃபிஷியலாக வந்து 40 ட்ரக்கு வந்து ஓர் எடுத்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் எங்கே போயிட்டு இருந்துச்சு? சைனாவுக்கு போயிட்டு இருந்துச்சு. எப்படிடா உனக்கு தெரியும்னு சொன்னால், எனக்கு தெரியாது, ஊருக்கே தெரியும். ஏன்னு சொன்னால், ஒரு கப்பல் துறைமுகத்துக்கு வந்துட்டு ரிட்டர்ன் போகுதுன்னு சொன்னால் அந்த கப்பலில் வந்து லோடு ஏற்றிட்டு தான் போவாங்க. கணக்கில் வந்தது ஒரு கப்பல், ஆனால் கப்பல் வந்துட்டு போனது 10 கப்பல், லாரி வந்துட்டு போனது ஒரு கப்பலுக்கான லாரி தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இன்வால்வ் ஆக வேணாம். பாலிட்டிக்ஸ், பெரிய லெவலில் பாலிட்டிக்ஸ், டெஃபினட்டாக இது வந்து பிஜேபி கவர்மெண்ட் எடியூரப்பா இருந்த சமயத்தில் நடந்த விஷயம். அண்ட் பயங்கரமான அது ஃபோர்ஜரி. நம்ம மெயின் மேட்ருக்கு வரலாம். இந்த ஃபேக்ட்ரி வந்து பெலேரியில் போடுறாங்க, கர்நாடகாவில். அண்ட் 5500 கோடி, ரைட்? அண்ட் 2027 வந்து இந்த ப்ரொடக்ஷன்ஸ் வந்துடும். என்ன ப்ரொடக்ஷன் பண்ண போகிறாங்க? கிரெயின் ஓரியன்டட் எலக்ட்ரிக் ஸ்டீல் இன் இந்தியா. கிரெயின் ஓரியன்டட்னா நம்மளுக்கு அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தெரியல, டெஃபினட்டாக மிக விரைவில் அதை பற்றி தெரிஞ்சுட்டு அந்த ரிப்போர்ட் நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அடுத்தது ஒரு ரெக்கார்ட். நம்பர் ரிலையன்ஸ் இன்னைக்கு காலையில் 11 மணிக்கு 2947 ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் போதும் அதோட மார்க்கெட் கேப் 20 லட்சம் கோடி டச் ஆச்சு. 20 லட்சம் கோடி. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்குது, இதை பற்றி அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரிலையன்ஸ் பற்றி ஒரு குட்டி ஸ்டோரி போடும் போது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இன்னைக்கு காலையில் 11:28 வந்து இந்த ரெக்கார்ட் 20 லட்சம் கோடி. இந்தியாவில் ஒரு ஃபர்ஸ்ட் கம்பெனி இந்த லெவலை வந்து டச் பண்ணுறது. குட், கங்க்ராட்ஸ் ரிலையன்ஸ். அண்ட் அவங்களுக்கு வந்து சப்போஸ் ஜியோ ஃபைனான்ஸை பிரிக்காத இருந்துச்சுன்னா இது இந்நேரம் 25,000 கோடி வந்து போயிருக்கும். 25 லட்சம் கோடி, ரைட்? சரி, இதுக்கு அடுத்தது வந்து L&T டெக்னாலஜிஸ். இவங்க வந்து பிளாக்பெரி, எத்தனை பேத்துக்கு தெரியும்? பிஸ்னஸ்னாவே பிளாக்பெரி ஃபோன் தான் வச்சிருந்தோம். அந்த கம்பெனி கூட வந்து ஒரு டைப் போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி சாஃப்ட்வேர் ஃபார் வெஹிக்கிள்ஸ்க்கு, வெஹிக்கிள்ஸ் ட்ராக்கிங் பண்ணுறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கோசரம் இந்த கம்பெனி கூட வந்து ஒரு டைப் போட்டிருக்காங்க. நல்ல விஷயம். பிளாக்பெரி இன்னமும் உயிரோடு இருக்கு. தோ அவங்க வந்து ஒரு காலத்தில் வந்து மார்க்கெட் லீடர்ஸ் இன் ஃபோனில் இருந்தாங்க, ஸ்மார்ட் ஃபோனில். பட் ஆப்பிள் வந்து எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. அதை விட்டுறலாம். இதுக்கு அடுத்தபடியாக RBI கவர்னர் மண்டே நேற்று தெளிவாக வந்து பேசினாரு. தலைவரை, யாரை வேணா வந்து மீட் பண்ணிக்க, என்ன வேணா போட்டுக்க, எக்ஸ் கவர்னரை வந்து நீ வந்து கவுன்சிலில் வந்து போட்டுக்க, எதுவும் வேலை நடக்காது. இப்போதைக்கு பேடிஎம்க்கு மணி அடிச்சாச்சு, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மந்த் எண்ட் வரைக்கும், இல்லை பிப்ரவரி எண்டு இல்லை மார்ச் எண்டு வரைக்கும். மெயின் ரீசன் பேடிஎம்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் வந்து பாதிப்பு வரக்கூடாதுன்றது. அடிச்ச சங்கு அடிச்சதுதான், எந்த விதமான ரிவ்யூ கிடையாதுன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஏதாச்சும் ஒரு மேஜிக்ல பேடிஎம் மறுபடியும் ஏஞ்சி வருதான்றது. இது ஒரு சைடு. இன்னொன்று ஆக்சிஸ் பேங்க் சொல்லியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் பேடிஎம் ஓனர் வந்து இதான் சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு பேடிஎம் பேங்க் தான் மூடி இருக்கிறாங்க, நான் மற்ற பேங்கோட டைப் பண்ணி இந்த சமாச்சாரத்தை எல்லாம் பண்ண போறோன்றதான் சொல்லிட்டு இருந்தாங்க.
பேடிஎம்க்கு ஆஃப் லேட் மேஜர் ப்ராஃபிட் எதில் வந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் பேடிஎம் பேஸ் வச்சு அவங்க வந்து குட்டி 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 லோன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து அவங்களுக்கு மேஜர் ஏர்னிங்ஸாக இருந்துச்சு. இன்னம்லாம் யார் கூட டைப் பண்ணாலும் அந்த வேலையை பண்ண முடியாது. பட் எனிவே ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு காலையில் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் ரெடிப்பா, கையை தூக்கி இருக்கிறாங்க, நாங்கள் ரெடி, நாங்கள் பேடிஎம் கூட வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி, ப்ரொவைடட் ஆர்பிஐ வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தால். ஏற்கனவே 2 விஷயம் ஓடிட்டு இருக்கு. பேடிஎம் கீழே விழுந்ததே ஜியோ ஃபைனான்ஸை இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு தான், அவங்களோட வேலட் பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு தான்ன்றது ஒரு அலசல் புலசலாக ஓடிட்டு இருக்கு. இது ஒரு சைடு. இன்னொன்று சைடு வந்து ஹெச்டிஎஃப்சி எப்படியா இருந்தாலும் இவங்க வந்து மெழுங்க போகிறாங்கன்றது ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. பார்க்கலாம் எப்படி ஓட போகுதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று ஒரு மேஜர் இஷ்யூ எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், பேடிஎம்ல ஒரு காலத்தில் சைனீஸ் மணி உள்ளே இருந்துச்சு. அண்ட் நிறைய அக்கௌண்ட்ஸை, அதாவது கேஒய்சி கம்ப்ளைண்ட்ஸ் இல்லாத பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து மணி லாண்ட்ரிங்ன்றது ஒன்று. அன்அஃபிஷியல் நியூஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் மோர் கனெக்டட் டு சைனான்ற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அன்கன்ஃபார்ம் நியூஸ் வந்து பேசுறதே தப்பு. அதுவும் பப்ளிக் டொமைனில் பேசுறது வந்து மிக 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 தப்பு. பட் மனசில் இது வச்சிங்க, இது பேசப்படுது, தெருவில் வந்து பேசப்படுது, மார்க்கெட்டில் வந்து பேசப்படுது, ஆன் ஸ்ட்ரீட்ஸ். அடுத்தது வந்து ஜூபிட்டர் வேகன், செம்ம ரேலியான ஒரு ஸ்டாக். அண்ட் இப்போதைக்கு கரெக்ஷன்ஸ் ஆகிட்டு இருக்கு. ரயில்வேல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்டாக்ஸாக ஓடிட்டு இருக்கு. இதோட தலைவர் ரைட் சேர்மன் வந்து சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் வேகன் மேனுஃபேக்சரிங் இல்லாத மற்ற ஆக்டிவிட்டீஸும் நாங்கள் பண்ண போகிறோம். வேகன்லேயே இவங்களுக்கு இருக்கிற பிஸ்னஸ்க்கு வந்து அடுத்த ஒரு 8-10 வருஷத்துக்கு வந்து சப்ளை இருக்கு, ஆர்டர்ஸ் இருக்கு. இவங்க இன்னும் என்ன பண்ண போறாங்கன்றது கேட்டால், நாங்கள் இருக்கிற பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறோம். அடுத்த 2-3 மாதத்தில் வந்து எக்ஸ்போர்ட்டை வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ண போகிறோம், எக்ஸ்போர்ட் ஆரம்பிக்க போகிறோம். இது இல்லாத பிரேக்கிங் சிஸ்டம், வீல் மேனுஃபேக்சரிங், ரயில்வே வீல்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஏரியா ரைட். இந்த 2 விஷயம் வந்து பயங்கர ஸ்பெஷலைஸ்டு ஏரியா. ஒன்று வந்து ரயில்வே ட்ராக், இன்னொன்று வந்து ரயில்வே வீல்ஸ். இந்த 2 ஏரியாவை யார் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்களோ அவங்கள தான் வந்து ஹை ஸ்பீட் ரயில்வேஸ் வந்து ரன் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு ஜேஎஸ்டபிள்யூ ஒன்று தான் வந்து, ஜேஎஸ்டபிள்யூ ஜிண்டாலான்றது எனக்கு தெரியல, இவங்க தான் வந்து ஸ்பெஷலைஸ் ஸ்டீல், அதாவது ட்ராக்குக்கான ஸ்டீலை தான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. செயில் வந்து இப்போதைக்கு அதில் ஸ்பெஷலைஸ்ட் ஆகிட்டு இருக்கிறதா ஒரு கேள்வி இருக்குது. இதுக்கு 2 நாளில் வந்து நான் பதில் சொல்கிறேன், செக் பண்ணிவிட்டு. பட் டெஃபினட்டாக வீல் பிஸ்னஸில் ஜூபிட்டர் வேகன் வந்து உள்ளே போச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய பாசிட்டிவ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது வந்து ஜேஎஸ்டபிள்யூ. ஏற்கனவே வந்து நேற்று நம்ம சொன்னோம், ஒரிசா கவர்மெண்ட்டோட இவங்க வந்து 40,000 கோடி வந்து டைப்போட பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் 40,000 கோடி, பெரிய லெவல். இதில் வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னதுன்னு சொன்னால், பிஒய்டி சைனாவில் இருக்கிற ஒரு கம்பெனி, அவங்க வந்து பேசிக்காக 2006-2007 வந்து லித்தியம் பேட்டரி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்ணி இறக்குனாங்க. டிப்பிக்கல் சைனா பிஸ்னஸாக இருந்துச்சு. டோரு கேவலமாக இருந்துச்சு, கார் வந்து ஏதோ பட்டறையில் அடித்து எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. லான்ச் பண்ணப்போ எல்லாருமே வந்து சிரிச்சாங்க. பட் லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து செம்ம ரேலி ரைட். சைனாவில் இவங்க வந்து டெஸ்லாவை பீட் பண்ணியிருக்கிறாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேஞ்ச், இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேல்ஸில் வந்து பிஒய்டி இந்தியாலையும் இருக்குது, இவங்க வந்து பீட் பண்ணாங்க. இது இல்லாத வேர்ல்டு வைடில் வந்து பயங்கரமான வந்து பிளான் போட்டுட்ருக்காங்க. எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி போச்சுன்னு சொன்னால் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 காராக வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இந்த நியூஸ் ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஜேஎஸ்டபிள்யூ ரைட் ஒரிசாவில் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பேட்டரி பிளான்ட் போடுறாங்க ரைட். சைனாவில் அந்த கம்பெனி வந்து இவ்வளோ தூரம் வளர்றாங்கன்னா, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பேட்டரி பிளான்ட் போடுறாங்கன்னு சொன்னால் இவங்க எவ்வளோ தூரம் வளர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்றது யோசனை பண்ணி பாருங்கள். இந்த பேட்டரி 2 பர்பஸ்க்கோசரம் யூஸ் ஆக போகுது. ஒன்று ஆட்டோ, காரு, பைக்கு இதிலெல்லாம் போடுறதுக்கு. 2வது வந்து பவர் ஸ்டோரேஜ் ரைட். நம்ம வந்து சோலார்லேருந்து பவர் எடுக்கிறது வந்து இதில் வந்து சேவிங்ஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இந்த 2 பிஸ்னஸ்க்குமே வந்து இது மேனுஃபேக்சரிங் பிளான்ட் போடுறாங்க. இது ஒன்று. இன்னொன்று கோர் ஆக்டிவிட்டிஸ் எடுத்துக்கிட்டனால் இவங்க இது மட்டும் பண்ணல, லித்தியம் ஓரை வந்து ப்ராசஸிங் பண்ணுறாங்க. அப்போனா இன்டிகிரேட்டட் பிளான்ட், நான் வந்து ஓரை வர வச்சு
அதை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்துக்குது. அர்ஜென்டினாவும் ஆஸ்திரேலியாவில் வந்து எடுத்துக்கிட்டு வராங்க. லித்தியம் ஓரை ப்ராசஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸ் பண்ணதை வச்சு பேட்டரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அந்த பேட்டரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது வந்து கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. கார் மட்டும் இல்லாத மோஸ்ட்டாக எல்லாருமே வந்து கார் அசம்பிளி தான் பண்ணுவாங்க. காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து வெளியிலேருந்து வரும். மாருதி ஆகட்டும், டொயோட்டா ஆகட்டும், அசோக் லைலாண்ட், டாடா, இவங்க எல்லாருமே வந்து காம்பனன்ட்ஸ் வெளியிலேருந்து தான் வரும். இன்க்ளூடிங் ஹொண்டாய் ஆகட்டும், நிறைய பேர் வந்து அதுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் ஜேஎஸ்டபிள்யூ பொறுத்த வரைக்கும் அவங்க காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங்லையும் இறங்குறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்சென்டிவ்ஸ் கொடுத்துருக்குல, சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறது கட் பண்ணுங்க, அந்த காம்பனன்ட்ஸ் இங்கே பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு காசு கொடுக்குறோம், இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோம். ப்ராபப்ளி அந்த இன்சென்டிவ்ஸையும் டார்கெட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ நினச்சி பாருங்களேன், ஜேஎஸ்டபிள்யூ ஒரு 40,000 கோடி உள்ளே எடுத்துகிட்டு வர போகிறாங்க அடுத்த 5 வருஷத்துலனால். சைஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து என்ன லெவலில் யோசிச்சிருக்காங்கன்றது நினச்சி பாருங்க. ஈவி பற்றி பேசினால இன்னொன்று விஷயமும் நம்ம பேசிடலாம். டாடா ஈவி. டாடா ஈவியும் ஆல்மோஸ்ட் இன்டிகிரேட்டட் சிச்சுவேஷன் தான். டாட்டாவோட பேட்டரி ஃபேக்ட்ரி குஜராத்தில் வந்து போட்டிருக்காங்க. ஈவி மேனுஃபேக்சரிங் எல்லா இடத்துலையுமே நடக்குது. பேட்டரி மேனுஃபேக்சர் பண்ணிட்டு பேட்டரி வந்து இந்த கம்பெனியில், அதாவது அவங்களோட ஈவியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புறாங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அன்டிஸ்பியூட்டட் லீடராக வந்து அவங்க இருக்கிறாங்க ஈவியை பொறுத்த வரைக்கும். அவங்க பேட்டரி விலை, அதாவது இந்த பேட்டரியோட விலை, அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் குறைஞ்சனால இவங்க வந்து காரோட விலையும் குறைச்சிருக்கிறாங்க. 1,20,000 ரூபா குறைச்சிருக்கிறாங்க. நல்லது தானே? ஸோ ஈவியோட ப்ரைஸஸ் குறைய நிறைய பேர் வந்து பெட்ரோல் கார்ல இருந்து ஈவி கார் வரதுக்காக சான்சஸ் நிறைய இருக்கு. இப்போதைக்கு ஈவியில் வந்து 2 விஷயம். லாங் டிஸ்டன்ஸ் போகிறதா இருந்தால் சார்ஜ் எங்கே போட போகிறோம் பார்க்கலாம், இது ஒன்று. ரெண்டாவது வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஈவன் நான் ஹை ஸ்பீட் சார்ஜரில் போட்டாலும் 45-50 நிமிஷம் பிடிக்கும். எங்கே போட்டு இந்த இது எடுத்துகிட்டு போக முடியுன்றது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த ஒரு ரேஞ்சு தான். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு இது பக்கா வண்டி. டாடா டியோகோ இவங்க வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண ஈவி. இது வந்து அரௌண்ட் 8 lakh rupees பக்கமாக இருக்குது. அதில் வந்து எந்த விதமான அந்த தான் ரேட் குறைச்சிருக்கிறாங்க. பஞ்சில் வந்து ஒரு ஈவி எடுத்துகிட்டு வந்தாங்க, அது அப்படியே தான் இருக்குது, எந்த விதமான சேஞ்சஸ் கிடையாது. இதுக்கு அடுத்தது படியாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் பர்ஜர் பெயிண்ட்ஸ். பர்ஜர் பெயிண்ட்டுக்கு வந்து ஒரு 80 acres நிலம் எங்கே ஒரிசாவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நிறைய ஆஃப்லேட்டில் நிறைய ஒரிசா பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. சூப்பர். ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரிசா மீண்டும் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன் ஆகுது. ஸோ ஒரிசாவில் வந்து க்ளோஸ் டு அபவுட் 80 acres லேண்ட் அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க. யார்? பர்ஜர் பெயிண்ட்ஸ் ஃபார் செட்டிங் ஆஃப் தி பிளான்ட்ஸ். இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து பர்ஜர் பெயிண்ட் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸாக இருந்துச்சு. F&O ஸ்டாக்ஸில் இந்த இருக்கிற 198 ஸ்டாக்ல வந்து ஒன் ஆஃப் தி டாப் பர்ஃபார்மராக இருந்துச்சு. மற்றபடி என்னது, இன்னைக்கு MCXல வந்து ஒரு மேஜர் பஞ்சாயத்து ஓடிச்சு. காலையில் ஒரு 4 மணி நேரம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால லான்ச் ஆகலை. அதுக்கப்புறமா வந்து லான்ச் ஆச்சு. இதனால MCX ஸ்டாக்ஸ் கீழே விழுவுமா? சத்தியமாக விழுவாது. MCXக்கு வந்து இந்தியாவில் யாருமே காம்படிட்டர்ஸ் கிடையாது. தனிக்காட்டு ராஜா. 4 மணி நேரம் என்ன 8 மணி நேரம் கழிச்சு போனாலும் யாரும் ஒன்றும் பெருசாக மூமெண்ட்ஸ் இருக்காது. ஸோ யாராச்சும் ஒருத்தர் MCXக்கு காம்படிஷனில் வந்தால் தான் நல்லா இருக்கும். பார்க்கலாமே, நீங்களே ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆரம்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து இன்னும் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலான்றது டெஃபினட்டாக ஒரு கமெண்ட் கொடுங்க. we will try including it. நன்றி, வணக்கம்.